அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் இன்றைய ஸ்லோகம் 11வது ஸ்லோகம். 11, 12, 2 அனுபவிக்கலாம் இன்னைக்கு. என கோபி வல்லவன், இடைப்பெண்களின் உயிர் ஸ்தானம் போன்ற கண்ணன், மங்கையர்களை கவர்ந்த சுந்தரன், அதை பற்றியது 11வது ஸ்லோகம். கோபி ஜன வல்லவன். அதே 12வது ஸ்லோகம் அந்த திருவடி காட்சி இன்பம், அந்த பாத பத்ம ஸ்மரணம், அதை பற்றியது. அங்க மகாலட்சுமி சாக்ஷாத் எப்பொழுதும் அதை மெதுவா பிடிச்சுருக்கா, விளையாட்டு கேளிக்கை தளமாக கொண்டிருக்கிறாள்னு, மகாலட்சுமி அந்த பாதத்தை வருடி கொண்டிருக்கிறாள்னு சுவாமி அனுபவிக்கிறார். நவராத்திரியாக இருக்கிறதுனாலையும் மகாலட்சுமி சம்பந்தத்தையும் வைத்து கோபீஜன வல்லவனையும் ஸ்ரீயப்பதியையும் அவனுடைய பாத பத்மத்தையும் இன்று ஸ்மரித்து அனுபவிக்கலாம். 11வது ஸ்லோகம். மங்கையர்களை கவர்ந்த சுந்தரன். ஹிருதயே மம ஹிருத்ய விப்ரமாணாம் ஹிருதயம் ஹர்ஷ விஷாலலோச்சனம். விஷால நேத்திரம்னு ஒரு பாடம். ஹிருதயே மம ஹிருத்ய விப்ரமாணாம் ஹிருதயம் ஹர்ஷ விஷால நேத்திரம் தருணம் விரஜபால சுந்தரீணாம் தரளம் கிஞ்சன தாம சந்நிதத்தாம். ஆயர்பாடியின் அழகிய கோபிகைகளுக்கு, இளமங்கையர்களுக்கு அவன் ஒரு கவர்ச்சி மிக்க இளைஞன், நாயகன், கோபன், மனம் கவரும் ஸ்ருங்கார சேஷ்டைகளை கொண்ட அதனுடைய உறைவிடமாயிருப்பவன் அவன். சுவாமி தேசிகன் சொல்றாரு, கிதவகா அப்படிங்கிறார். கிதவகா கோபால விம்சத்தில. கிதவகானா போக்கிரி. அந்த அப்படி ஸ்ருங்கார சேஷ்டைகளுக்கு அவனே முக்கியமான உறைவிடம். இன்ப பரவசத்தில் அவன் கண்கள் அகன்று விஷாலமாயின அவர்களை அனுபவிக்க. காந்தி பொருந்திய அப்படிப்பட்ட ஜோதி ஸ்வரூபன் கண்ணன் என் இதயத்தில் பிரசன்னமாகட்டும் என்கிறார் சுவாமி. ஹிருதயே மம ஹிருத்ய விப்ரமாணாம் ஹிருதயம் ஹர்ஷ விஷால நேத்திரம் தருணம் விரஜ பால சுந்தரீணாம் தரளம் கிஞ்சன தாம சந்நிதத்தாம். ஆச்சரியமான ஸ்லோகம். உள்ளத்திற்கு உகந்த செயல்களை உடைய ஹிருத்ய விப்ரமாணாம், இடைச்சேரி பெண் அழகிகளுக்கு உயிர் ஸ்தானம் போன்றவன். விரஜபால சுந்தரீனாம் ஹிருதயம் ஹர்ஷ விஷால லோல நேத்திரம், மகிழ்ச்சியினால் அகன்று இருக்கும் கண்களை உடையவன். தருணம் இளமை பருவத்தில் உள்ளதும் பளபளமான காந்தியை உடையதும். தாளம் கிஞ்சன தாம மம ஹிருதயே சந்நிதத்தாம், வர்ணிக்க முடியாததான அவனுடைய தாமம், வடிவம், மம என்னுடைய ஹிருதயத்தில் நிலை பெற்றிருக்கட்டும் என்று அனுபவித்தவர் அடுத்த ஸ்லோகத்தில் பாத பத்ம ஸ்மரணத்தை அனுபவிக்கிறார். நிகில புவன லக்ஷ்மி நித்ய நீலாஸ்பதாபியாம் கமல விபின வீதி கர்வ சர்வங்கஷாபியாம் பிரணமதபயதான பிரௌடி காடோத்ததாபியாம் கிமபி வகது சேத கிருஷ்ணபாதாம் புஜாபியாம். கண்கள் தோன்றுவதற்கு நம் கண் முன்னால் அவனுடைய திருவடி தாமரைகள் தெரியாது. கண்ணன் தோன்றுவதற்கு முன் தாமரைகள் தங்களுடைய அழகான தோற்றத்திலும் தங்களுடைய அழகான செம்மை வண்ணத்திலும் மிருதுவான அந்த தன்மையிலும் அந்த தாமரை பூக்கள்லாம் கர்வம் கொண்டிருந்ததா. கண்ணன் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி, கண்ணன் அவதாரம் பண்ண அப்புறம் அவைகள் யாவும் மொத்தமாக ஒன்று கூடி கொத்து கொத்தாக வரிசையாக அணிவகுத்து நின்று கண்ணனின் திருப்பாதங்கள் கிட்ட தலை வணங்கி கர்வம் அழிந்து போய் நின்றது, தோற்று போய். அப்படி என்ன கண்ணன் திருவடிகளுக்கு ஏற்றம் அப்படின்னா காரணம் இருக்கு. அவன் திருவடி இணைகள் சுடர் அடி
அவன் திருவடி இணைகளைத்தான் அகில புவனங்களின் ஒட்டுமொத்த சௌந்தரியத்தின் அதிதேவதையான சாக்ஷாத் மகாலட்சுமி, திருவுக்கும் திருவாகிய செல்வன் அவன். அப்படி திருமகள் சாக்ஷாத் மகாலட்சுமி எப்பொழுதுமே அந்த திருவடிகளை தனது கேளிக்கை தலமாக கொண்டிருக்கிறாள், தான் விளையாடும் இடமாக கொண்டிருக்கிறாள், தான் வருடும் இடமாக கொண்டிருக்கிறாள். அப்படியானால் அது எவ்வளவு சிரேஷ்டமான அந்த திருவடிகள், அது எளியோனான நமக்கு கிடைக்குமா, எனக்கு கிட்டுமா கேட்கிறார் சுவாமி. நிச்சயம் கிட்டும். ஏன்னா அவனை வணங்கிய அடியவர்களுக்கு அபயமளிப்பதற்கு உறுதி, மகோன்னதமான உறுதி, விஸ்வாசம் அந்த திருவடி தாள்கள் கொண்டிருக்கிறது. அப்படி அதை கொண்டிருப்பதில் பெருமிதம் கொண்டிருக்கிறது. அடியவர்களுக்கு அபயமளிப்பதற்காக அந்த திருவடி தாள்கள் அவ்வளவு ஒரு உறுதியை கொண்டிருக்கிறது. கண்ணனின் அந்த திருவடி தாமரைகளின் மீதான நாட்டத்தை என் மனம் மேற்கொள்ளட்டும் என்கிறார் சுவாமி. நிகில புவன லக்ஷ்மி நித்ய லீலாஸ்பதாபியாம் கமல விபின வீதி கர்வ சர்வங்கஷாபியாம் பிரணமதபயதான பிரௌடி காடோத்பதாபியாம் கிமபி வகத்து சேத கிருஷ்ண பாதாம் புஜாபியாம். நிகில புவன லக்ஷ்மி, உலகத்து அனைத்திலும் உள்ள அழகு, நித்திய லீலா ஆஸ்பதாபியாம், நீங்காது விளையாடுமிடம், அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே, அந்த அழகெல்லாம் விளையாடுமிடம் இந்த திருவடி. கமல விபின வீதி, கூட்டம் கூட்டமாய் வரிசை வரிசையாய் நிற்கும் தாமரை பூக்கள். கர்வ சர்வங்கஷாபியாம், கர்வத்தை முழுவதும் போக்குவது அந்த தாமரை பூக்களோட கர்வத்தை. பிரணமத, சரணமடைந்தவர்களுக்கு அபயதான பிரௌடி, அபயதானம், அபயம் கொடுக்கும் காம்பீரியத்தால் மிகவும் உத்ததாபியாம், உயர்ந்ததாய் விளங்கும் கிருஷ்ண பாதாம்புஜாபியாம், கிருஷ்ணனுடைய திருவடிகளில் சேதகா, என் சித்தம், கிமபி, இன்னதென்று விவரிக்க முடியாத ஒரு இன்பத்தை என் மனசு அடையட்டும், வகத்து என்கிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாபியம் மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா என்று எல்லா கர்மஞான பக்தி யோகங்களை விட்டொழித்து என்னை ஒருவனையே சரணடை, நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்து விடுவிப்பேன், என் திருவடியை சேர் என்று திருவடியை சுட்டி காண்பிக்கிறான் பெருமாள். அவ்வளவு ஆச்சரியமாக தொட்டு காட்டிய திருமேனி. அதை அந்த திருவடியை வணங்கி சரணாகதி பண்ணி நாம் உய்வோம். அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.